வணக்கம் வணக்கங்கப்பா. பனைப்பொங்கலுக்கு வந்திருக்கீங்க. உங்க பேரு, உங்களோட அமைப்பு அறிமுகத்தோட பனைப்பொங்கலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. என் பேர் மனோகரன். புழல் ஏரி அராபத்தேரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தில் பொறுப்பாளராக இருக்கேன். கவிதா காந்தி இந்த பனைப்பொங்கல் பொங்கல் திருநாளில் கடைசி நாளில் இந்த பொங்கல் ஒரு வருஷம் எங்களெல்லாம் அழைச்சி பனைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு முதல்ல எங்களுடைய இயக்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். பனை பற்றி சொல்வதென்றால் அது நுனி முதல் அடிவரை அது இயற்கை சார்ந்த, இயற்கையோடு ஒன்றிய, மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு மரம். அது பனையையும் தமிழனையும் தமிழ் இனத்தையும் தமிழர்களோடு ஒன்றி இருந்த ஒரே மரம் எதுன்னா பனைன்னு தான் சொல்லணும். பனையை பயன்படுத்தாத பனையை எல்லா அதில் இருக்கிற எல்லா பொருளையும் பயன்படுத்தலாம். இது எல்லாமே அரசுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. இளைஞர்லாம் இதுக்கான ஒரு உந்தல் இதுக்குள்ள வராங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது மாதிரி அங்கங்க பொங்கல் விழாவில் ஒரு நாள் இந்த பனைக்காகவே ஒவ்வொரு ஊரிலும் நிறைய கவிதா காந்திகள் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்கள் இயக்கத்தின் மிக மிக சந்தோஷமான விஷயம். நிறைய இடத்துல கவிதா காந்திலாம் அந்த அம்மா எவ்வளோ கவனிக்க முடியும். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் மகளிர் இந்த பனையை பற்றிய விழிப்புணர்வும் பனையை பற்றிய அதை பயன்படுத்துகிற முறைகளையும் நாம் நிறைய மக்களுக்கு இப்போ வர இளைஞர்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதனால் இனி வரும் காலத்தில் இப்போது மது அங்கங்கே திறந்து வச்சிருக்கு அரசு. மதுக்கடை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் என்ன பண்ணுறான், 50க்கு மேலே சல்லடையாகி செத்து போகிறான். இந்த ஆரோக்கியமான உணவு தேவைப்பட்டு ஆரோக்கியமாக எனக்கு நான் அதுதான் வேணும், எனக்கு ஆரோக்கியமாக உணவுன்னா கல் போய் குடிச்சிட்டு போகிறான். அதை திறந்து விட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விரும்பி சாப்பிட்றவங்க கல் சாப்பிட்றாங்க, ஆரோக்கியமாக இருக்கட்டும். பனவெல்லம், நுங்கு, இளநீர் எல்லாமே அரசு அதுக்கான ஒரு முயற்சியில் கல்லுக்கடையை திறந்து விட்டாலே அது இதனால் பாதிப்பு எதுவுமே வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் முக்கியமாக பனையில் காப்பாற்றணும். அது ஒரு குடிசை தொழில் மாதிரி அந்த மட்டைலாம் பின்னுவாங்க, கூடை மணி குடுகுடுப்புலாம் பின்னுவாங்க. அது நிறைய குடிசை தொழிலாக அது பயன்படுத்தலாம். அரசு இதுக்கான நிறைய மானியங்கள் கொடுத்து இந்த தொழிலுக்கு ஊக்கப்படுத்தினா இந்த பனையை காப்பாற்ற முடியும். அதனால் அரசு முதல்வர் அவர்கள் இதுக்கான கொஞ்சம் செவிச்சாச்சு. இந்த பனையினுடைய நிறைய இடத்துல அழிக்கிறாங்க, சட்டமோ அதுக்கான இது சொல்லுது. ஆனால் சட்டத்தை மீறி நிறைய இடத்துல பனை அழிக்கப்படுது. அதுக்கான இன்னும் கொஞ்சம் கடுமையாக அதுக்கான நீதி வழங்கி இனி வருங்காலத்தில் பனையை காப்பாற்ற வேண்டும் என்பது முதல்வர்களை தாழ்மையுடன் புழல் ஏரி அராபத்தேரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ.